சிங்க், வாஷ்பேஷன், டைல்ஸுங்க லீக்கேஜுகள், உடைப்புகள் இருந்ததுன்னா அதுங்க எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல சிங்கை பார்ப்போம். சிங்கில் சுற்றியும் இருக்கிற விளிம்புகளில் தான் லீக்கேஜ் வரும். அந்த விளிம்புகளில் இருக்கிற ஒயிட் சிமெண்ட் ஃபில்லிங்கை வந்து சொரசொரப்பாக சுரண்டி அதில் உடஞ்சி இருக்கிற பாட்டுங்களை எடுத்துட்டு மேலே இருக்கிற பாசிகளை சொரசொரப்பாக இருக்கிற கிளீனர் மூலமாக க்ளீன் பண்ணுறேன். இது வந்து பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கு போன்ற ஒரு தேய்க்கிற பொருள். இதை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் தண்ணியை ஊற்றி அலசி சுத்தம் பண்ணிக்கிட்டேன். ஒரு ட்ரை துணியை வச்சு அதில் இருக்கிற ஈரங்களை தொடச்சி எடுத்துட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது dr.fixit பிடிலைட் கம்பெனியோடது, ஃபெவிகால் கம்பெனிக்காரங்களோட ப்ராடக்ட்டு. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதை நல்லா தேய்ச்சி ஸ்மூத் ஆக்கிக்கிட்டு எங்கேயாவது கெட்டிகள் இல்லாத மாதிரி நசுக்கிட்டு அப்புறம் அதோட விளிம்பை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கவர்களை விரித்து அதனுடைய பிளாஸ்டிக் கார்னர்களில் ஒட்டி சுற்றியும் இருக்கிற அந்த பேப்பர்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே மூடியை போட்டு டைட் பண்ணுறேன். அந்த மூடுற இடத்துலையே முக்கோண வடிவில் ஒரு தேய்க்கிற பொருள் இருக்குது. இது மேலே போட்டு தேய்ச்சா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. எப்படி நம்ம பேஸ்ட்டை ப்ரஷில் போட்டு தேய்ப்போமோ அதே போல் அது மேலே வச்சு தேய்ச்சிட்டு இதை அது மேலே இழுக்கிறேன். முதல்ல சரியாக வரல, அப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த விளிம்பில் சரியாக போட்டு தேய்ச்சி ஒரே சீராக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு இழுக்கிறேன். இதுங்களை சரியாக ஃபிக்ஸ் ஆகாத இடத்துல மறுபடியும் நல்லா அப்ளை பண்ணி அதில் தேய்ச்சிக்கிறேன். ஒரு ட்ரை துணியை வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸான இடத்துல இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து தொடச்சி எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி தேய்ச்சி அவங்க கொடுத்த அந்த மூடியை முக்கோண வடிவில் இருக்கிற அந்த மூடியை வச்சு தேய்க்கிறேன். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா இவங்க கொடுத்த அந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டாக இல்லை தேய்க்கிறதுக்கு. புட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணுவாங்க, அயன் ஷீட்டை குட்டியாக கையில் இருக்கும். அது வந்து பெயிண்ட் இதுங்கெல்லாம் பண்ணும்போது வந்து அந்த புட்டியை வச்சு தேய்க்கும் போது கரெக்டாக சீராக வரும். ஒருவேளை அதை பயன்படுத்தி இருந்தால் நல்லா வந்திருக்கும் போல். என்கிட்ட அது இல்லை, அதனால் அவங்க கொடுத்ததையே வச்சு ட்ரை பண்ணேன். இது ஒரு பேஸ்ட்டு வடிவத்தில் இருக்கிறதால கரெக்டாக அது மேலே அப்ளை பண்ண முடியுது. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கிட்டேன். அப்புறமா நான் என்ன பார்த்தேன்னா கையை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருந்தது. ஆனால் ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணும்போது அதுங்க இருக்கிற சொரசொரப்பான இடங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக்கி ட்ரை ஆக்கி வச்சுருந்ததால் கையில் தேய்க்க முடியும்னு நான் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் விரலை யூஸ் பண்ணியே இதில் தேய்க்கிறேன். கரெக்டாக அது மேலே அப்ளை ஆகிடுச்சு. அப்புறம் அதுங்களை மூடிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல அப்போவே காய ஆரம்பித்து கெட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை எடுத்து அதுங்களை சுற்றியும் நல்லா தேய்ச்சி அதுங்களை க்ளீன் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற இடங்களை தேய்ச்சிட்டேன். நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. இப்போது தேய்க்க அந்த எக்ஸஸான பிளேஸுங்க போய் கரெக்டாக அதனுடைய லுக்கும் அமைப்பும் அந்த இடத்துல வருது. இப்போது இதுங்க எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி சுத்தமாக தேவையில்லாத இடங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. மீந்ததை பேஸ்ட்டை எப்படி அடியில் நம்ம சுருட்டி அழுத்தி வைப்போமோ அதே போல் இதையும் சுருட்டி மூடியை டைட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. இதை மற்ற டைல்ஸுங்க மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ்பேஷனுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து தண்ணி நின்று அதுக்கு நடுவில் வெடிப்புங்க வரும். சொரசொரப்பாக இருக்கிற க்ளீனர் மூலமாக க்ளீன் பண்ணுறேன். இதை எடுத்து பேஸ்ட்டை வச்சு எப்படி நம்ம ப்ரஷில் வைப்போமோ அதே மாதிரி அந்த இடத்துல வச்சு நான் இழுக்கிறேன். அதில் கரெக்டாக ஃபில் ஆனதுக்கப்புறம் எண்ட்ஸுங்கள்லேருந்து கை விரலை யூஸ் பண்ணி ஒரே சீராக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே வரேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் செய்யும்போது எங்கேயும் ஷார்ப் எட்ஜு இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை எடுத்து எக்ஸஸாக இருக்கிற பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும்
தொடச்சிடுங்க. இதை கிட்ட காமிக்கிறேன். அந்த எண்டில் பரவி இருக்கிறத சுரண்டி எடுக்கணும். இது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரப்பர் மாதிரி மாறி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாக க்ரியேட் ஆகுது. தண்ணி கீழே போகாத அளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட் ஆகி இதுலேருந்து வழிஞ்சு நார்மலாகவே போயிடும் வழிஞ்சு. அதனால் இது ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இழுக்கிறதுக்கு நம்ம கையிலே வச்சு இழுக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாஷ் பேஷன். இப்போது உடஞ்ச டைல்ஸை இந்த உடஞ்ச பீஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸுங்களை நல்லா ஸ்க்ரப்பரை போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். இது கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு அதோட மூடி, அதனால் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி கொஞ்சம் திருகி எடுக்கிறேன். இது அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பாண்டாக இருக்குது. இதை எடுத்து ஒட்ட வேண்டிய இடங்களும் அதனுடைய எட்ஜி சர்ஃபேஸுங்களுக்கும் நல்லா இந்த dr.fixit அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் உடஞ்ச துண்டு டைல்ஸுக்கும் இதை அப்ளை பண்ணுறேன். அதனுடைய விளிம்புங்களை தேய்க்கிறேன். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கையை வச்சு தேய்க்கும்போது இது கையை கிழிக்க சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக அது மேலே போட்டு தேய்ங்க. நான் ஃபார்வர்ட் மோஷனில் காமிக்கிறதால நான் ஸ்பீடாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கேர் எடுத்துக்கிட்டு பண்ணேன். நீங்களும் ஸ்லோவாக அது மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னா ஒரு துணியில் தொட்டி எடுத்து கூட அது மேலே தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் வேஸ்டேஜ் போனாலும் அதில் நமக்கு சேஃபாக இருக்கும். இப்போ இந்த உடஞ்ச துண்டை அது மேலே வச்சு அழுத்திக்கிட்டேன். அது மேலே போட்டு தேய்ச்சிட்டேன். சைடில் இருக்கிற அந்த கோடுகள் நடுவுலையும் இதை ஃபில்அப் பண்ணுறேன். ஏன்னா அப்புறமா க்ளீன் பண்ணும்போது ஏதாவது துடைக்கும் போது அந்த எட்ஜில் பட்டு இந்த துண்டு தனியாக வராமல் இருக்க ப்ராப்பராக அதோடு சேர்த்து அந்த டைல்ஸ் பிளேஸ்லேயே தேய்க்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல தேய்ங்க. ஏன்னா விரல் அப்படியே பிளேடில் போட்டு இழுத்தா மாதிரி கட் பண்ணக்கூடிய அளவுக்கு டைல்ஸ் ரொம்ப டேஞ்சரானது. நீங்கள் வெறும் கையில் யூஸ் பண்ணுறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வெறும் கையை யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நானும் இதை இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி ஒரு துணியை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணி தான் தேய்ப்பேன். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸில் இருக்கிற அந்த கோடுங்க வேறு எங்கேயாவது இருக்கான்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். இன்னும் சில இடத்துல அந்த விரிசல்கள் இருக்குது. இது தண்ணி ஊறி ஊறி அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதனோட விரிசல்களை போட்டு தேய்ச்சிக்கிட்டேன். சைடில் இருக்கிற அந்த டைல்ஸோட ஓப்பன் பிளேஸுங்களெல்லாம் தேய்க்கிறேன். ஒரு ட்ரை கிளாத்தை எடுத்து எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒயிட் பேஸ்ட்டுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு டைல்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கேப்பில் உடஞ்சி சிமெண்ட்டு தெரிகிற இடத்துலையும் இதை நான் அப்ளை பண்ணேன். நல்லா வேலை செய்யுது. இது வழியாக தண்ணி உள்ளே போய் கலர் மாறுறது, தண்ணி உள்ளே ஊறுற ப்ராப்ளம் இங்கே இருந்தது. இதை வச்சு தேய்க்கிறதால இது சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி உள்ளே போகாமல் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உடஞ்ச டைல்ஸுங்க, வாஷ் பேஷன் பேக் சைடு, சிங்குங்களை சுற்றி இருக்கிற விளிம்புங்களை, வாட்டர் லீக்கேஜுங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.